சார், ரீல்ஸ் அதிகமாக வந்து குழந்தைகள் வந்து இப்போது பார்க்கக்கூடிய தருணம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் டிக்டாக் அப்படின்னு இருந்துச்சு, அதை பேன் பண்ணி அடுத்தது இன்ஸ்டாவில் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இந்த ரீல்ஸ் பார்க்குறதால என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போது ரீல்ஸ் அப்படின்னா முக்கியமாக வந்து அது ஒரு 30 செகண்டுலேருந்து ஒரு 40 செகண்டு மிஞ்சி போனால் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் வருது. இதில் என்னென்னா முக்கியமாக வந்து நிறைய படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸோ ஒரு பாட்டு வரியோ அதில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு ஒரு பெரும்பாலான ஒரு பெரிய படத்தில் ஒரு 1-2 கூஸ்பம் சீன்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சீன் எல்லாருமே ஒரு ஹாப்பி அடைவாங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி சின்னதாக ஒரு முக்கியமான மூமெண்ட்ஸை நமக்கு வந்து அது ரீல்ஸாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ், அதாவது வந்து டோபமைன்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். இது ஒவ்வொரு வாட்டி பார்த்தோன்னே அடுத்த ரீல்ஸை பார்க்குறதுக்கு தூண்டும். என்ன ஆகும்னா அந்த டோபமைனோட அளவு கம்மியாகும். உடனே அடுத்த இதுக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 30 செகண்டில் ஆரம்பிக்கிற இது வந்து ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம்னு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த விஷயங்களுக்கு அவங்க பார்த்து அவங்களுக்கு அதில் அடிக்ஷன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா 40 நிமிஷம் அவங்க உட்காந்து கேட்கணும். இந்த ரீல்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு 30 செகண்டில் அவங்க பாடம் எடுக்க முடியாது. 100 நிமிஷத்தில் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க முடியாது. அதனால் என்ன ஆகுது, ஒரு 40 நிமிஷம் உட்கார வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லை. ஸோ இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்ஸு மேலேயோ இல்லை கிளாஸில் உட்காந்து கவனிக்கிறதோட நினைவு ஆற்றல் வந்து கம்மியாயிட்டே வருது. அந்த சிதறல் அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு. அப்படியே உட்கார வச்சாலும் ரொம்ப இரிட்டபிள் ஆயிடுறாங்க. இது நாள் போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நாங்கள் பிரெயினில் சொல்லுவோம் ப்ரீஃப்ரான்டல் ஏரியான்னு ஒரு ஏரியா சொல்லுவோம். அங்கே தான் வந்து நினைவு சக்தி அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி இருக்கிற இடம். அங்கே வந்து அந்த ஹார்மோன்ஸ் இது வந்து ஆராய்ச்சி மூலியமாகவே சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த பிரெயினோட அளவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி போயிடும், படிக்கிற திறமை கம்மியாயிடும், அதுக்கப்புறமா ஞாபக சக்தி கம்மியாயிடும், அதே மாதிரி எமோஷ்னல் சென்டர்ஸில் ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுவாங்க இந்த விஷயத்தினால. ஸோ இது அவங்களோட நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்கள் என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக அவங்க அகாடமிக்கலாகவும் அவங்க டவுன் ஆகிடுவாங்க. நாட் ஓன்லி தட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே டவுன் ஆகிடும் இதனால். ஓகே, இந்த திசையிலிருந்து மாறணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? எப்படி அவங்கள வந்து கற்றுக் கொடுக்கணும்? இதுல இருந்து தொடர்ந்து இந்த அது மொபைல்ல இருந்து இந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஒட்டுமொத்தமாக தவிர்த்துட்டு வேற திசையில மாறணும்னா என்ன பண்ணணும்? அதாவது வந்து மொபைல் ஃபோனோட யூசேஜ் ஒரு 2 விஷயத்துக்கு தான் நம்ம குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் மாதிரி பண்ணணும். என்ன அப்படின்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இது சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. மொபைல் யூஸ் பண்ணுற விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது படிக்கிறது குழந்தைங்களுக்கே இப்போ வந்து ஒரு 6th கிளாஸ் 7th கிளாஸ் வரும்போது சில விஷயங்கள் தெரியாமல் கற்றுக்கிறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது தவறு இல்லை. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து எமர்ஜென்சி ஃபோன் கால்ஸ், ஒரு இமெயில், இந்த விஷயங்களை தவிர்த்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறத டோட்டலாகவே தவிர்த்துடும். சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ரீல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்தும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடணும். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் த பேரண்ட்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். இது நீங்கள் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறீங்கன்றதான். இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்கிட்ட நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உங்களோட பிரெயின் கெட்டு போய்டுன்னு சொல்கிற மாதிரி அடல்ட்டுக்குமே அது அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் நீங்களும் அந்த விஷயத்தை எக்ஸாம்பிளாக செட் பண்ண போகும்போது உங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களோட பிரெயின் வந்து மிரர் மாதிரி, நம்ம என்ன பண்ணுறோமோ அதிலிருந்து அவங்க கற்றுக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த பெரும்பாலும் ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்கு தான் நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோன்றான். அவங்களும் அந்த விஷயத்துலேருந்து கற்றுப்பாங்க. இதுலேருந்து ஈஸியாக அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள், இந்த ஞாபக மறதி, இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவர்சபிள் கண்டிஷன். நம்ம எப்போ அந்த விஷயத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோமோ திருப்பியும் நம்மளோட திறமை எல்லாமே திருப்பியும் நம்மளுக்கு வந்துடும். அது அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் மொபைல் ஃபோன் தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் அவங்க எது அதில் இன்வால்வ் பண்ணணும் சார்? சீக்கிரமாக லேர்ன் பண்ணுவாங்க குழந்தைங்க?
மெயினாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார். எனி அவுட்டோர் கேம் சார். அதாவது இந்த விஷயங்கள் இல்லாமல் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா குழந்தைங்களும் எந்த அளவுக்கு அவங்க விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பிரெயின் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யங்கர் ஏஜ் குரூப்பில் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டோம். என்னென்னா ஃபோன் கிட்ட வச்சு சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே அங்கேயே தங்கிட்டு அடுத்த விஷயங்கள், அடுத்த படத்துக்கோ இல்லைன்னா அடுத்த ரீல்ஸ்க்கோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கேம்ஸு, அந்த மாதிரி எனி அவுட்டோர் கேம்ஸ் எது விளையாண்டாலுமே அவங்களோட பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல உணவு பழக்கங்கள், அவுட்டோர் கேம்ஸு, டைமுக்கு படிக்கிறது, இது பண்ணாலே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம்ஸ் விளையாட போது, ஃபுட்பாலாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதுலேயே இனஃப் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் ரிலீஸ் ஆகும் அவங்களுக்கு.